ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வணக்கம் மதுரை சங்கர்ஜி சார். வணக்கம் சார். சார், நம்ம இந்த திருமண இதை பொறுத்தவரையில் பேசும்போது இந்த பொருத்தங்கள் பற்றி முதல்ல பேசணும். அப்போ ஒரு பையனுக்கு அஸ்வினியாக இருந்தால் அவள் என்ன பொண்ணு என்ன மாதிரியான நட்சத்திரத்துக்கு பார்க்கணும்னு சொல்லி ஒரு பிளான் போட்டோம். அது நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நேயர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதனுடைய அடுத்த கட்டமாக இப்போ மேரேஜுன்னு வந்தாலே பெண்ணை பெற்றவங்களுக்காக இருக்கட்டும், பையனை பெற்றவங்களாக இருக்கட்டும், இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த தோஷம்ன்ற ஒரு ஜாதகம்னு எடுத்துகிட்டு போனீங்கன்னா முதல்ல தோஷம் இருக்கா இல்லையான்றாங்க. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக சொல்ல போகணும்னாக்கா இந்த செவ்வாய் தோஷங்கிறது எல்லாருக்குமே கிட்டத்தட்ட பெருவாரியான ஆட்களுக்கு சில டைம் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் சொல்கிறவங்களே பெரிய பிரச்சனையாயிரும் போல தெரியுது. சுத்த ஜாதகத்துக்கு பொருத்தமான நட்சத்திரம் கிடைக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ. ஸோ இப்போ இந்த செவ்வாய் தோஷம் இது எப்படி இதை சமாளிக்கக்கூடிய விதங்கள் என்ன, ஜோதிட ரீதியாக அதனுடைய வாய்ப்புகள் என்ன, பாதகங்கள் என்ன, சாதகங்கள் இல்லைன்னா பாதகங்கள் அதிகமாக இருக்கலாம், அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிற பற்றி நீங்கள் சொன்னால் பாக்கியம் நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம் சார். செவ்வாய் தோஷம் பற்றி ஜோதிட சாஸ்திரங்கள் பல நுணுக்கங்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது அறிஞர்கள், அந்த ஞானியர் ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் தோஷம் ஒரு ஜாதகத்தில் எவ்வாறு உருவாகிறது, அதை நிவர்த்தி செய்வதற்கு என்னவெல்லாம் நடத்தலாம் அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தோம்னா ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு, லக்னம் என்பது முதல் இடம், ஸ்தானம். அந்த லக்னத்தில் இருந்து 2வது, 4வது, 7வது, 8வது, 12வது இடங்களிலே செவ்வாய் என்ற கிரகம் அமர்வு பெறுவது என்பது அவர்களுக்கு அது தோஷத்தை உண்டாக்குகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்படி செவ்வாய் தோஷம் ஏற்படுத்துகிற பொழுது அதற்கு விதிவிலக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. 2, 4, 7, 8 செவ்வாய் என்ற கிரகம் அமர்ந்தால் அது செவ்வாய் தோஷத்தை தருகிறது. நிவர்த்தி என்பது அது சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ரத்த சம்பந்தமான சில விஷயங்கள் உண்டு, அது நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் நலம் இருக்கும், ஒரு ஸ்ட்ரென்த் ஃபுல் இருக்கும். ஏன்னா செவ்வாய் என்பவர் ஒரு ரத்த கிரகம், ரத்த காரகன் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு காரகங்கள் இருக்கு. அதனால இந்த உடல் கூறுல செவ்வாய்க்கு ரத்த காரகம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது பூமி காரகன், மனை காரகன், அதெல்லாம் கூட ஒரு சகோதர காரகன், அதெல்லாம் கூட செவ்வாய் சொன்னா கூட இந்த செவ்வாய் என்பது ரத்தத்திற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அப்போ அது ஒரு உடலிலே அவர்களுக்கு எவ்வளவு ஃபோர்ஸா இருக்கும், அது ஒரு எவ்வளவு ஆதிக்க சக்தியா இருக்கும் அப்படின்றத தான் அவங்க சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அப்போ அதுக்கு நிவர்த்தி எடுத்தோடனே நம்ம எடுத்துக்க வேண்டாம். இது மாதிரி 2, 4, 7, 8, 12 இருந்தது அது தோஷம்தான் அப்படின்னு முடிவுக்கு போயிட வேண்டாம். ஒருத்தர் கடக லக்னத்தில் பிறந்தாலும் சிம்ம லக்னத்தில் பிறந்தாலும் அவர்களுக்கு 2, 4, 7, 8, 12 ஆகிய எந்த இடங்களில் இருந்தாலும் அது தோஷம் இல்லை. அதற்கப்புறம் மேஷம் என்கின்ற ராசியிலே செவ்வாய் அமர்ந்து அது இந்த கேட்டகரியில 2, 4, 7, 8, 12 வந்தா அதுவும் தோஷம் கிடையாது. ஆட்சி பெற்ற செவ்வாய்கள் அப்படின்னா மேஷம், விருச்சிகம், அது அவருக்கு செவ்வாய்க்கு சொந்த வீடு. அந்த வீட்டில் அவர் அமர்ந்து அந்த தோஷமான எல்லைகளுக்குள் இருந்தால் அது அவர்களுக்கு தோஷம் கிடையாது. அதற்கப்புறம் கடகத்திலே அவர் நீசம் பெற்றாலும் அது தோஷம் இல்லை. அந்த 2, 4, 7, 8, 12 வந்தா கூட. மகரத்திலே செவ்வாய் உச்சம் பெறுகிறார். அப்படி உச்சம் பெற்ற செவ்வாய் மகரத்தில் இருக்கிற போது ஒரு தனுசு லக்னக்காரர் 2ஆம் வீடு செவ்வாய் இருக்கு, அது தோஷமா அப்படின்னா அதுவும் இல்லை. இல்ல துலாம் லக்னக்காரர் 4ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்குது அப்படின்னாலும் அந்த உச்சம் பெற்ற செவ்வாய்க்கு தோஷம் இல்லை. கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறார், 7ல செவ்வாய், தோஷம் இல்லை. அதுபோல இப்போ நீங்கள் சொல்கிறது கிட்டத்தட்ட தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய இது சொல்லிட்டீங்க. நிறைய தோஷம்ன்றது யாருக்கு வரும் என்பது இந்த கேட்டகரியில் இருந்தா அது தோஷம் தான் சொல்றாங்கல்ல. விதிவிலக்குகள் நம்ம விதிவிலக்கையும் சேர்த்து தான் பார்த்துருக்குறோம். அப்ப 2, 4, 7, 8, 12 இருந்தா தோஷம் தான், அதுல மாற்றமே இல்லை. ஆனால் இதுல இதெல்லாம் விதிவிலக்கா வந்துருது. அப்புறம் அந்த செவ்வாய் அப்படி தோஷம் ஏற்படுத்துகிற நிலையில இருந்து குருவோடு சேர்ந்தாலும் சுக்கிரன் என்ற கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் அது தோஷம் இல்லை. குரு என்ற கிரகத்தினால் அந்த செவ்வாய் பார்க்கப்பட்டாலும் அது தோஷம் இல்லை. ஆனால் சனியோடு சேர்ந்தால்
அது ரொம்ப ஓ. அதிகபட்சமான ஒரு தன்மை. ஆமா, சனி செவ்வாய் சேர்வதும் குற்றம், இரண்டு கிரகங்கள் ஒருவரை ஒருவர் பார்ப்பதும் குற்றம். இப்ப ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடத்துல 4, 7, 8ல செவ்வாய் இருக்கிறார், அது தோஷம்னு சொல்றோம். எங்காவது ஒரு இடத்துல இருந்து சனி பகவான் 3ஆம் பார்வையாகவோ அல்லது 7ஆம் பார்வையாகவோ அல்லது 10ஆம் பார்வையாகவோ இந்த செவ்வாயை பார்த்தால் இந்த தோஷத்தின் லெவல் இன்னும் கூடும். அப்ப அவங்க தான் ரொம்ப கவனமா இருக்கணும். இதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் அதே போல தோஷம் அளவில் இருக்கக்கூடிய ஒரு மணமகனை தேர்வு செய்து கொள்வதனாலே அந்த தோஷம் ஈக்குவலண்ட் ஆயிடும். அதெல்லாம் நியூட்ரலைஸ் ஆயிருது. அப்படி ஈக்குவலண்ட் ஆயிடும், நியூட்ரலைஸ் ஆயிடும் சொன்னது போல. அதனால நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் செவ்வாய்க்கு தோஷம் இருக்குது, அது தார தோஷமா உருவாக்குது, அதனால ஒரு வாழை மரத்துக்கு வாழைக்கன்று வச்சு அதுக்கு சில பரிகார பூஜை எல்லாம் நடத்தி அப்படின்னா ஒரு தாரதோஷ நிவர்த்தி அப்படின்னா சொல்றாங்க. அது அவரவர் மனம் சார்ந்த விஷயமா இருக்கு. ஆனால் நேச்சுரலி என்ன அப்படின்னா தோஷத்திற்கு தோஷம் அப்படியான ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிறதுனால அவருடைய லைஃப் அந்த எப்படி சொல்றது, அந்த இல்லற வாழ்க்கை தாம்பத்தியம் என்று சொல்லக்கூடிய அது ஒரு தாம்பத்தியம். 2 பேருக்கும் அதனுடைய பாதிப்பு பெருசா வராது, ஒண்ணுமே வராது. செவ்வாய் தோஷத்திற்கு மேட்சிங் தான் நமக்கு முக்கியம். நம்ம எப்படி ஒரு ஆடை இவருக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் எதிரான இருந்தாக்கா பிரச்சனை இல்லாம இருக்கும்ன்றது சொல்லுவாங்க. எப்படி ஒரு ஆடை எடுக்கிறோம், ஒரு சாரினா அதுக்கு ஒரு பிளவுஸ் மேட்சிங் எடுக்கிறோம், அது மாதிரி ஒரு வேஷ்டினா அதுக்கு ஒரு சட்டை ஒரு நல்லா இருக்கும், அட்ராக்டிவா இருக்கும், அப்படி எடுக்கிறோம். அது மாதிரி அந்த மேட்சிங் பார்க்குற போது அவர்கள் அந்த மாதிரி ஒரு தேர்வு செஞ்சு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒன்றும் தப்பில்லை. அதாவது பாதகமான அம்சமாக செவ்வாய் தோஷம் இருந்தாலும் கவனத்தோட இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது அது நியூட்ரலைஸ் ஆயிருது, பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது அவர்கள் மூலம் கிடைக்கிற போது நிச்சயமா அது ஒரு நல்ல விஷயமா தான் அது பார்க்கப்படுது. அப்ப அதுக்காக ஒன்றும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி இல்லை. கடக லக்னக்காரர்களுக்கு சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த செவ்வாயை பற்றிய கவலையும் தேவையில்லை. அப்படி அது ஒரு விதிவிலக்குகள் அந்த மாதிரி. சரி சார், இப்ப சுத்த ஜாதகம் உள்ள ஒருத்தருக்கு இந்த தோஷம் உள்ளவங்களை பார்க்க கூடாதா? அது எதுவும் பிரச்சனையாது? அது இப்போ சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்றோம், எங்கனையாவது ஒரு இடத்துல அது தோஷம் இருக்கும். ஆமா, அது சின்ன அளவுலயாவது ஒரு தோஷம், ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும். ரொம்ப கன்ஃபார்ம்டா இது சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்றது 100% சுத்தம் சொல்ல முடியாது. அது மாதிரி பாவ ஜாதகம் அப்படின்னு கிடையாது. யோக ஜாதகம் அது இருக்கு, யோக ஜாதகங்கள்லாம் கூட இருக்குது. ஆனாலும் அந்த யோகங்கள் வேலை செய்யணும், அது ஒரு தன்மை இருக்கு. அதனால செவ்வாய் தோஷம் அப்படின்னு பார்க்கிற போது இப்படிதான் கொடுத்துருக்காங்க. இது பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேட்சிங் எடுக்கிற போது சரியாயிடும். அதான். நன்றி. வணக்கம்.